நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம். இன்னைக்கு நம்ம கடகராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி தரப்போறார் சனி? கடகராசிக்காரர்களை தான் உலகத்திலே ஒரு சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களதான் என்னதான் தெரியும். ஆமா, என்ன எப்ப பார்த்தாலும் நம்மகிட்ட ஒருத்தர் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு சார் அப்படின்னு. உங்களுக்காகத்தான் நல்லது சொல்ல வந்திருக்கிறேன், நம்புங்க. நான் கடகராசிக்காரர்களை துன்புறுத்துறதை நிறுத்திட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தான் அஷ்டம சனி முடிஞ்சு போச்சே. உங்களுக்கு வர ஆமா மார்ச் 6 முடியுது. அஷ்டம சனி உங்களுக்கு சார். இவெல்லாம் சார் சொல்ல வார்த்தை இல்லை சார். விடுங்க சார், காலையிலேயே எதுக்கு சார் நம்ம ஏதாவது பேசி அந்த ஆள் காதல் விழுந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி சனி மேல கடும் கோவத்துல 2.5 வருஷமா இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு மலர், அந்த மலரை மாடுகளை வைத்து மிதித்த ஒரு ஆள் அப்படின்னு வேணா ஒரு கவிதையா சொல்லலாம். என் மனசு ஒரு பூ மாதிரி இருந்தது சார். இந்த ஆள் என்னை போட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டான் சார். அழுது டயர்ட் ஆயிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்ப 2.5 வருடத்துல சனி பகவான் ஆடிய ஆட்டம். ஏன்னா இவைகளுக்கு ஜென்ரலாவே சனி 8 கூடையவன். பொதுவாகவே அவங்களுக்கு நமக்கு ஆகாது. அவனை வேற இப்போ வேற பவர்ஃபுல் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். அப்பாடா ஒழிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி. சில பாஸ் எல்லாம் நம்ம கம்பெனில இருப்பாங்க. அவங்க வேலை விட்டு போயிட்டா வாசல்ல பட்டாசு வச்சு கொண்டாடுவாங்க, அப்பாடா ஒழிஞ்சாண்டா அப்படின்னு. அந்த மாதிரி 8 சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஓடி போங்க சிவகாசி கிராக்கர்ஸ்க்கு சொல்லுங்க, வாசல் ஒரு 100 வாழை இடத்துல இருந்து வெடிச்சு விடுங்க. போப்பா இனி வாழ்க்கையோட நான் பார்க்க கூடாதுரா. இவர்களை மீண்டும் நீங்க அஷ்டம சனியா 25 வருஷம் கழிச்சு போவ. அந்த கதையை அப்புறம் பார்க்கலாம் சார். அதுக்குள்ள நான் மெச்சூர் ஆயிடுவேன் சார், விடுங்க சார். சரி, இனிமே ஆவர கதையை பேசுவோம். இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறார், ரைட்டு. இனிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள், சனி போய்விட்டார், ரைட்டு. 9ஆம் இடத்தில் வந்த சனி 9, 10, 11 பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். எல்லாத்துலயும் லாபம் வரும். ஆமா, என்னமோ சொல்றாங்க கணக்குன்னு. ஆண்கள் போடுறது வனக்கணக்கு, பெண்கள் போடுறது அமலடா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி டன் டடன் அப்படி. அப்புறம் திடீர்னு மேல ஏறுவாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவர் கீழே இறங்குவாரு. கம்பெனில ஆமா, இந்த பக்கம் அப்படி மேல ஏறுவாங்க, அந்த பக்கம் அவர் இறங்குவாரு. திடீர்னு பார்த்தா அண்ணாமலை இப்ப சொல்லு, உனக்கு எதிரி பழி வாங்கி காட்டுறேன், வேணாம் நல்லா வாழ்ந்தவன். அந்த மாதிரிலாம் இந்த சீன்லாம் இவங்களுக்கு நடக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது, லாபத்தை பார்க்கும் பொழுது திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. உங்க எதிரிகள்லாம் வருத்தப்பட போறாங்க. நீலாம் இவ்வளவு பெரிய ஆளா வந்து என்ன கனவா கண்டேன் அப்படிங்கிற மாதிரி. வேற வழி இல்லை. சனி 11 எந்த தீமையை செய்த இப்போ அளவு கடந்த டார்ச்சரை பண்ணுகின்ற நம்ம மனைவிதான் அளவு கடந்த மகிழ்ச்சியும் தருகிறாள். அப்போ அது மாதிரிதான் அளவு கிடந்த தூக்கி போட்டு மிதி வச்ச இதே சனி பகவான் தான் 7 குடைவராகவும் இருக்கிறார். ஒரு விஷயம் செல்வியா, 7 8 குடைவர். 8 குடைவர்ங்கிற ஒரு முகத்தை பாத்தீங்க. 7 குடைவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல 7 குடைவர் 9க்கு வரும்பொழுது அப்போ இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுறார். அப்போ அதே மாதிரி 7ஆம் இடத்து சனி பகவான் 9ல் இருந்து 7ஆம் பார்வையா 3 பார்க்கிறார். 10ஆம் பார்வையா 6 பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்னன்னா வியாதி, நோய். அப்ப கடகராசிக்காரர்கள் லைட்டா கொஞ்சம் தீர்த்தவாரியா இருந்தீங்க. லைட்டா கொஞ்சம் லிவர் கொஞ்சம் போயிருச்சு, பியூஸ் போயிருச்சு, லிவருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. சனி பகவான் பார்த்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படி கூப்பிட்டீங்க பாரு. இந்த செட்டெல்லாம் இனிமே குடிப்பியா? குடிக்க மாட்டேன்யா. குட் பாயா இருப்பியா? குட் பாயா இருப்பேன் போ அப்படி சரி பண்ணிட்டு லிவரை சரி பண்ணிடுவார். லிவர் மாற்று அறுவை சிகிச்சை செய்தான் ஆக வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு கூட சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது விடுதலை கிடைக்கிறது. இனிமே இந்த தப்பு பண்ணாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரார். சரியான நேரம் ரெகாபுலேஷன் மாதிரி. நீங்க சில பேர், நான் என்னோட பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா நண்பர்களை நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், தீய பழக்கங்களால் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ரொம்ப முக்கியம். பெருகி வரும் இளைய சமுதாயம் பண்ற பெரிய தப்பே அதுதான். டென்ஷனுக்கு அது மருந்து அல்ல, அது உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உடம்பை உறுதி செய்யுங்க. சவுண்டு மைண்ட் இன்றைய சவுண்டு பாடினா உடம்ப அழகா சுகமா வச்சுக்கோங்க. உடம்பை கெடுத்துக்காதீங்க. புலன்களை அப்போ வருடிவிடும் பொழுதுபோக்கு சாதனைகள்ல இருந்து விடுதலை பெறுங்கள். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே உடம்பு உறுதியாகிறது. ஜிம்முக்கு போறீங்க, அப்படி திடீர்னு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பீங்க. புதிய மாற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவீங்க. பாருங்க, இளமையா இருக்க போறீங்க. கடகராசிக்காரர்கள் இளமையா இருக்க போறாங்க, அழகாயிடுவாங்க. எண்ணங்கள் எல்லாம் இளமையாயிடும். அப்பதான் பாத்தீங்கன்னா REMO அப்படிங்கிற கண்ணாடி எல்லாம் போட்டுக்க போறீங்க. அதெல்லாம் ரொம்ப யூத் ஆயிட போறீங்க. நல்ல நல்ல சிந்தனைகளும் கடகராசிக்காரர்களுக்கு பிரமாதம். ஓகே சார், அப்போ எல்லா கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் ஒரு சூரிய வம்சம் கதை வரப்போகுதுன்னு சொல்றீங்க. நிச்சயம் அது வந்துடும். அதனால கடகராசிக்காரர்கள் கலக்க போறீங்க.